லாஸ்ட் வீடியோல எபாக்சி கிரவுட்டிங் பண்ணி லீக்கேஜஸ் எப்படி ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படி ப்ராப்பரா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். டாய்லெட்டுக்கு நார்மலா மாவு வைக்கிறத விட எபாக்சி கிரவுட் பண்றது ரொம்பவே நல்லது. இது லைஃப் லாங் டேமேஜும் ஆகாது, உங்களுக்கு லீக்கேஜும் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணும் போதே மினிமம் 3 mm ஸ்பேஸராச்சும் வச்சு நீங்க ப்ளே பண்ணணும். அதுக்கப்புறமே ரொம்ப முக்கியமானது நல்லா க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் ரெசினையும் ஹார்ட்னரையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பாத்ரூம் ஃப்ளோர் டைல்ஸ்க்கு ஏத்த மாதிரியான கலர்ல இருக்க ஃபில்லர் பவுடரை இந்த ரெசின் மிக்ஸோட மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தென் இதை சின்ன புட்டி பிளேடு வச்சு நீங்க நார்மலாவே மாவு வைக்கிற மாதிரி அப்ளை பண்ண வேண்டியதுதான். இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே ஒரு 5 minutesலயே ஒரு வெட் கிளாத்தை வச்சோ இல்லைன்னா அந்த மாதிரி ஈரமான ஸ்பாஞ்சை வச்சோ நல்லா டைல்ஸ் மேல அந்த எக்ஸஸா அப்பி இருக்க ரெசின்ஸ் எல்லாத்தையுமே நல்லாவே தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறமே நல்லா ஒரு 12 hours ட்ரை ஆக விட்டுருங்க. கிரவுட் நல்லா செட் ஆயிடும், எந்த ஒரு லீக்கேஜ்மே வராது.